வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல இருக்கிற கதை மீன் சாமியார். இதை எழுதினவர் எம்எஸ் கல்யாணசுந்தரம். இந்த எம்எஸ் கல்யாணசுந்தரம் வந்து ரொம்ப குறைவாகவே எழுதியிருக்கிறார். இவரது 20 வருடங்கள் என்னும் நாவல் தமிழில் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. தமிழ் செய்தி பத்திரிகைகளுக்கு பல்வேறு துறை சார்ந்து நிறைய தொடர்களை எழுதியவர். மொழிபெயர்ப்பு பணிகளையும் சிறப்பாக செய்துள்ளார். மிக குறைவாகவே சிறுகதைகள் இவர் எழுதியிருக்கிறார். வந்து அறிமுகம் போதும் நினைக்கிறேன். கதைக்கு வருவோம். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மூர்த்தி, அந்த நீலகண்டன் என்கிற நீலு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. கடற்கரை ஓரத்தில் நிற்பாங்க. அந்த மூர்த்தி வந்து அந்த கடலையே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி பார்க்குற? அலை அடிக்கட்டுண்டா, அலை நிறுத்திடாத அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு நக்கல் பண்ணுவான். ஏன்டா இப்படி இது பண்ணுற? யாராலையும் அலையை நிறுத்த முடியுமா? மின்னல் அடிக்குது, மழை பெய்ய நிறுத்த முடியுமா? இதேமாதிரி அதீதமான கற்பனை பண்ணியே நம்ம வந்து சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம்டா. தயவுசெய்து அது மாதிரிலாம் இன்னும் சொல்லாதேன்டா. ஏன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப இது காரணம் இருக்குது. வான்னு 2 பேரும் வருவாங்க. கடற்கரையிலேருந்து வர்றப்போ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு காவி கட்டினா சாமியார் ஒருத்தர் உட்காந்துருப்பார். சாமியார் உட்காந்துருக்கப்போ அவரை கிராஸ் பண்ணி போவாங்க 2 பேரும். அப்போ வந்து நீர் என்ன பண்ணுவான், இந்த இருக்கான்ல சாமியாராவன் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்டா, மீனவர்கள்லாம் இவ்வளோ நம்பி ஏமாந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் காது படவே சொல்லிவிட்டு கிராஸ் பண்ணி போவான்ல. அப்போ வந்து அவர் தியானத்தில் இருக்க மாதிரி இருப்பார் சாமியார். இவன் சொல்கிற காதில் வாங்கிட்டு, ஆமாம் தம்பி, நீங்கள் நீளு தானே, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த செம்படவர்களால் திருந்த மாட்டேங்கிறாங்களே, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன தான் முடிவுன்னா, முடிவு என் கையில் இல்லை. அது வந்து கடவுளாக பார்த்து அதை என்ன செய்கிறானோ அதை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு வந்து இவங்கள்ட்ட இருக்கணும்னு எனக்கு வந்து தலைவிதி கிடையாது அப்படின்னு அவன் வந்து சாமியாரை கொஞ்சம் வெறுப்பாக பேசுவார். அப்புறம் அவரை கடந்து வருவாங்க இவங்க 2 பேரும். வந்தோடனே கேட்பான், மூர்த்தி கேட்பான் நீலுக்கிட்ட, என்னடா உன் பேரை சொல்கிற அளவுக்கு உன் பேரை சொன்னார்ல அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியுமா அவர்ன்ட்டு? ஆமாண்டா, நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் அவர் இதுமாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கு காரணமே நான் தான் அப்படிமா நீலு. நீயா? இதனால் நடந்துச்சு கேட்குறப்ப ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான் அவன். என்னென்னா நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்த ஆட்கள். நான் வந்து ஸ்கூல் வாத்தியார் ஆகிட்டேன். அவர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வேலையில் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தொடர்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து 2 மாதம் லீவில் நம்ம இங்கே வர்றாரு. அவர் இங்கே வந்தோடனே எதிர்பார்ப்பு நாங்கள் என்னவும் சந்திக்கிறாரு. அதாவது பல வருஷங்களுக்கு அப்புறம் சந்தித்ததால் 2 பேரும் நல்லா ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இதேமாதிரி கடற்கரை வந்து உட்காந்து பேசுகிறப்ப இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறனால அதே மாதிரி சப்ஜெக்ட்டு 2 பேருக்கு ஓப்பன் ஆகுது. என்னென்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னா, இல்லை இந்த காலத்தில் வந்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க, மக்களை வந்து ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டான். அவன் பேர் சாம்பசிவம். அது வந்து சவாலாக எடுத்துக்கிட்டு, நீ இப்போ சொல்கிறீங்கள நான் வந்து மக்களை ஏமாற்றி காட்டுறேன், உன் கண்ணு எதிராக நான் ஏமாற்றி காட்டுறான்ட்டு பார்த்தா அவன் பேச்சுக்கு 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் ரொம்ப டெவலப் ஆகிடும். பார்த்தா அவர் வந்து அடுத்த நாள் காலையில் பார்ப்பான், நீலு கரைக்கரை வந்து ஒரு ஆள் காவி கட்டின ஒரு ஆள் உட்காந்துருப்பார். பக்கத்தில் வந்து ஒரு குச்சி நட்டுருக்கும். அவர் அப்படியே தியானத்தில் இருப்பார். போகிற மீனவர்கள் செம்படவர்கள்லாம் வந்து அவரை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போவாங்க. முதல்ல சாதாரண கிராஸ் பண்ணி போவான். அப்புறம் என்ன பண்ணுவோம், திடீர்னு இவர் கிட்ட வந்து உட்காருவாங்க கொஞ்சம் பேர். இவர் உடனே துண்ணூறு கொடுப்பார். அவன் பேச ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து ஒரு கல் மண்ணில் கிடக்கும்ல கடற்கரையில் ஒரு கிழிஞ்சில் எடுத்து கொடுப்பார். அவன் கையில் எடுத்து கொடுத்து, இன்றைக்கி நீ வந்து கடலுக்குள்ளே போகாத, இன்றைக்கி வந்து நீ போனீங்கன்னா உனக்கு வந்து உயிர் போயிடும், ரிஸ்க் அப்படிம்பார். அப்புறம் என்ன பண்ண திடீர்னு ஒரு கல் எடுத்து கொடுப்பார். நீ கல்லை வீசு, இந்த கல் போய் எங்கே உழுவுதோ அங்கே போய் நீ மீன் பிடி, நிறைய மீன்கள் உனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செய்திகளை சொல்லுவார். அது வந்து எதிர்பாராமல் நடந்துடும். ஒவ்வொரு மீனும் நடந்தோன்னா அவன் வந்து இவரை மீன் சாமியார்னே மாற்றிடுவாங்க. சாமியார் மாற்றி இவருக்கு பார்த்திங்கன்னா இவர் அதே தான் பொழப்பு அப்படின்ட்டு
ஆஃபீஸ் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்த வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நீடு போய் அவரை யாருமே இல்லாதப்போ போய் பேசுவான். என்னையா நான் சும்மா சவால்னு சொன்னேன், நீ பாட்டு உட்காந்துட்டே உன் வேலை என்ன ஆகும், நீ பாட்டு இது மாதிரி நீ வந்து ஆள் மாறு வேஷம் போட்டு தெரிஞ்சால் உன் வேலையை போயிடுவான்ட்டு. வேலையை பற்றி நான் கவலையே படல. என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இன்னொரு ஆஃபே லீவ் பாக்கி இருக்குது, அந்த லீவையும் போட்டுட்டு 15 நாள் இவங்க கூட இருக்கலாம்னு பார்க்குறேன்ட்டு. உன்னை திருத்தவே முடியாது, என்ன நீ வந்து என்னை திருத்தத்துக்கு நீ ஆள் கிடையாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போடான்ட்டு கற்படுத்தி விட்ருவான் சாமியார். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒதுங்கிக்குவான். அவன்கிட்ட ஒதுங்கிட்டு தான் இப்போ இவர் வந்து ரொம்ப ஆள் சாமியார் வந்து பெரிய ஆளாயிடுறாரு. பெரிய ஆளாகிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா சில நல்ல காரியம் பண்ணுறாரு அந்த சாமியார். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சாமியாருக்கு காணிக்கை கிடைக்க ஆரம்பிக்குது. பைசா பணம் கிடைச்சோன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த மீனவ குப்பத்துலேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் புத்திசாலிகளுக்கு செலக்ட் பண்ணி தன்னோட உதவியாளர்களாக வச்சுக்கிறார். வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பணத்தை கொடுப்பாரு. அது பணம் செலவு அந்த அந்த வருமானம் இருக்குல்ல, அவங்களுக்கு செலவு பண்ணுற கண்ட்ரோல் பள்ளிக்கூடம் கட்ட சொல்லுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மருத்துவமனை மருத்துவ சாலை ஒன்று அங்கே கட்டுவாங்க. அங்கே லோக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டு. அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து தண்ணி அடிச்சு சுற்றிட்டு இருந்தவன் சீட்டானவன் எல்லாம் வந்து மாறிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு அந்த குப்பமே திருந்திடும். கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்து நல்ல காரியம் தான் பண்ணுறாரு அப்படின்னு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த அவருக்கு வந்து 2 மாதம் டைம் முடிஞ்சு போகுது. டைம் முடிஞ்சால் அந்த ஆஃப் வேலி 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே அதுவும் முடிஞ்சு போகுது. முடிஞ்சு போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, சாமியார் அந்த மீனவ நண்பர்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு வந்து நான் வந்து இங்கே இருக்கிறதுல காலம் முடிஞ்சு போச்சு, நான் வடக்கு நோக்கி போகிறேன், அதுக்கு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகலான்னு இருக்காங்க. இப்போ உடனே அந்த மக்கள் ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிடும். ஐயா சாமியாரை, நீங்கள் வந்த பிறகு தான் இந்த குப்பமே தெரிஞ்சிருக்கு, நல்லபடியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தயவுசெய்து நீங்கள் வந்து வடக்க போகாதீங்க, இங்கேயே எங்களோட இருங்க அப்படின்ட்டு எல்லாமே காலில் விழுந்து எல்லாம் வேண்டுறாங்க. அந்த நியூஸில் முடிவெடுக்கிறார். பார்த்தா அந்த சர்வேயர் வேலை டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு இவங்களுடைய மக்களோட மக்களாக மீனவர் குப்பத்தோட மீன் சாமியாராக இந்த கடற்கரையிலே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிவிட்டு இவங்களோட இருக்கார். இப்போ என்னென்னா, ராஜினாமா செஞ்சிட்டார், வேலையை ராஜினாமா செஞ்சிட்டார். இந்த கதையை வந்து அந்த மீனவர்களுடைய மீன் சாமியார் தங்கிடுறாரு. தங்கின பிறகு இந்த கதாசிரியர் இருக்கார்ல, எம்எஸ் கல்யாண சுந்தரமா, ஆமாம், அந்த கல்யாண சுந்தரம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணிட்டு சமுதாய நடப்பை வந்து அவர் வார்த்தைகளில் ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட படித்து காட்டுறேன். இது வந்து இயற்கையின் விதி என்று சொல்லிவிட முடியாது, ஆனால் இதயபூர்வமான பக்தி, சிரத்தை, விசுவாசம் முதலிய எளிமையான உண்மையான உணர்ச்சிகள் என் மனதை உலுக்கி விடுகின்றன. உண்மையான ஜல ஓடையை பார்த்து, அதாவது நீரோடை போகும், அது காணலை கண்டு ஏமாந்தவர்கள் ஜல ஓடையை பார்த்து அது வந்து நீரோடை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அது காணல் தான் அப்படின்னு நினச்சிட்டு போய் அது கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இந்த நிகழ்வும். இவர் வந்து மீன் சாமியார் வந்து தன்னை வேஷக்காரன் என்றும் மீனவர்களால் காந்தம் ஏற்றப்பட்ட சாதாரண ஊசி என்றும் சொல்லி கொண்டாலும் அவரோட வார்த்தைகளில் ஏதோ நம்பிக்கை இருக்குல்ல மீனவர்களுக்கு, அவங்க மாற்றிட்டார்ல, அந்த செயல்பாடுகள் வந்து பாராட்டத்தக்கது தான். அதாவது சஞ்சலம் நிறைந்த அலையோரத்தில் சஞ்சலமற்ற ஒரு ஆத்மா அப்படி சொல்லி கதையை முடிக்கிறாரு. நன்றி, வணக்கம்.